வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திருவை பற்றி கருணா தப்பாட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜெயந்தியும் மகாவை பேசிக்கிட்டதை கேட்குறாங்க. திரு உண்மையாட்டே என்னோட புருஷன்தான். அப்படி இருக்க நேரம் நீ உன்னை விட்டுக்கிட்டு அவர் எதுக்காக திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு? எந்த பொண்ணும் தன்னோட புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. நீ எதுக்காக இப்படி விட்டு கொடுக்குற அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு எல்லாம் நம்ம திருப்புகளை பாடுறதுக்கு முன்னாடியே இதை கேட்டுட்டு கோவம் அடைஞ்ச நம்ம கருணா உடனே திருவுக்கு ஃபோனை போட்டு, என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏமாற்றி இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட பார்க்குறியல்ல, இப்படிப்பட்ட துரோகியை நான் பார்த்ததே கிடையாதுடா. நீ தான் கண்டிப்பாக அந்த குதிரையில் கீரலை போட்டிருப்ப அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. உன்னை விட போகிறது இல்லடா. நீ இப்படி மகாவுக்கு செய்த துரோகத்தை நான் வெட்ட வெளிச்சமாட்டு ஊரறிய மைக்கில் போட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். அடடா நீ இப்படி செய்துறாத, உண்மை தெரியாமல் இப்படி பேசுகிறிய கருணா, நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா நீ எப்படியெல்லாம் கெஞ்சுவ, எப்படியெல்லாம் மாறுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் ஜெயந்தி நம்ம மகாவை கூட்டு, இந்த பாரு நாகவதி, நீ சொல்லு, நீ என்ன நடந்து உன் வாழ்க்கையில் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. நீ திருவுக்க பொண்டாட்டின்னு தெரியும். அப்படி இருக்க நேரம் திவ்யாவுக்கு எதுக்காக திருவை விட்டு கொடுக்க? எந்த பொண்ணும் செய்யாத காரியத்தை நீ செய்ய துணிஞ்சிட்ட. இல்லைக்கா, திவ்யாவும் நல்லவங்க, திருவா நல்லவங்க, அவங்க சொந்த தங்கச்சி மாதிரி திவ்யாக்கா என்ன பார்க்குறாங்க. அப்படி இருக்க நேரம் அப்படியெல்லாம் இருக்கட்டு, ஆனால் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு கேட்க நேரம், இல்லை ஒரு இக்கட்டான நிலையில் கஜேந்திரன் மாதிரி ஒரு மாமா ஒரு மோசமானவர் உலகத்தில் கிடையாது. அவர்கிட்ட என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் என் கழுத்தில் தாலி கட்டினார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் திவ்யாக்காவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் அவங்க காதலை விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவை பரிதாப நிலையை பார்த்துக்கிட்டு ஜெயந்தி, உன்னை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஜெயந்தியும் மகாவையும் பேசதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம கருணாவுக்கு எல்லாம் புரிஞ்சுது. மகா இந்த திருவோட மனைவி தானா? மகாவுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு திரு ஒதுக்க பார்க்குறான். இவனை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்த கோவப்பட்டு நம்ம கருணா திருவுக்கு கால் பண்ணி, என்னடா நினச்சிக்கிட்ட நீ அந்த மகாவுக்கு செய்த துரோகம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவ கூட வாழாமல் இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ண போறியான்னு பார்க்குறியா? உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கோவத்தில் கொந்தளிச்சு, நீ செய்த செய்யலை, நான் மைக்கை போட்டு சொல்ல போகிறேன், உன்னை அவமானப்படுத்த போகிறேன், நீ என் குதிரையில் கீரலை போட்டவே நீதானடா அப்படின்னு சொல்லணும். அடடா இவன் ஏன் இப்படி இருக்க, நான் குதிரையில் கீரலை போடவே இல்லை, அப்படி இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம திரு. நீ அப்படி மட்டும் செய்துறாத அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உன் குட்டெல்லாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிய போகுதுன்னு பயமாக இருக்காடா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மையை நீ தெரியாமல் சொல்லாத. நான் மகாவாக இக்கட்டான நிலையில் காப்பாற்ற தான் நான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம கருணாவுக்கு காதில் எடுத்துக்கவே இல்லை. இவன் பெரிய துரோகி, நம்மகிட்ட முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க பார்க்குறான் அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவுக்கு கருணா திருவை எதிர்க்குது. அதுக்கான காரணம் எங்கள் கல்யாண விஷயம் கருணா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கருணாட்டா பேசுகிறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அண்ணே, உண்மையாட்டே இவர் இக்கட்டான நிலையில் என் வாழ்க்கையை காப்பாற்ற தான் கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கிருபா அந்த முதல் மரியாதை பரிவட்டத்துக்கு ஆசைப்பட்டு அந்த திவ்யா அந்த தீக்குண்டத்தில் இறங்க நேரம் கண்டிப்பாக கறிக்குட்டையாக போகணும் அப்படின்னு தில்லுமுள்ளு பண்ணாங்க. ஆனால் மகா தன்னோட சக்தியால் நல்லூர் அம்மனை வேண்டி அந்த பரிகாரத்தை நம்ம திவ்யாவை முடிக்க வச்சு திவ்யாவுக்கு பரிவட்டம் கட்ட வைக்கிறாங்க நம்ம மகா.